Acts chapter 1 verse 3. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கிருபையின் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக கெஞ்சுகிறோம். இந்த மாலையில் உம்முடைய சமூகத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தையும், ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தில் நடக்கும் கிருபையையும் உம்முடைய நல் ஆவியானவரின் மூலம் கட்டளையிட கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் எதையும் செய்ய முடியாது. உம்முடைய பூரண கிருபையும் தயவும் எங்களை நிறைத்து, ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருக்கிறோம். அப்படியே செய்திரலும். இயேசுவின் மேலான நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டாக்கி எழுதி, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் கடந்த வாரத்திலே ஒன்று பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே எழுத வைத்தார், புத்தகங்களை எழுத வைத்தார். இந்த ஒரு ஆள் தான் யூதன் அல்லாதவன், நான்ஜு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழிய அப்போஸ்தலர் நடபடிகளை எழுத வைத்த போது ஆண்டவர் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்த ஒரு யூதனை வைக்காமல் முற்றிலும் யூதன் அல்லாத ஒருவனை கர்த்தர் வைத்தார். அவன் டாக்டராக இருந்தபடியால் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய பார்வையிலே அதற்கு பொருத்தமான என்பதை கர்த்தர் கண்டு அவனை தகுதிப்படுத்தினார். இயேசு உயிரோடு இருந்தபோது 12 அப்போஸ்தலர்கள் அவன் ஒருவன் அல்ல. ஆனாலும் இயேசுவின் வாழ்க்கை சரித்திரத்தை நேரில் கண்டவனை போல இந்த லூக்காவை வைத்து கர்த்தர் எழுத வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எதற்காக அப்படி செய்தார்? எந்த மனிதனையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி தம்முடைய தீர்மானத்தை, தம்முடைய வேலையை முழுமையாக சீராக செய்ய அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். The marvelous work of God's grace, கர்த்தருடைய கிருபையின் மகத்தான செயல். எப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி நேர்த்தியானவனாக அவரோடு இருந்தவர்களை பார்க்கிலும் விவரமா எழுதக்கூடிய நிலையிலே கர்த்தர் அவரை தகுதிப்படுத்த முடியும். நம்மையும் அப்படி செய்ய அவரால் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த 3வது வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு செய்ய தொடங்கின அந்த ஊழியத்தை குறித்து 2 வசனங்களிலே சொல்லிவிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாடுபட்ட பின்பு அவருடைய இவ்வுலக வாழ்க்கை முடியும் நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். When his earthly ministry almost concluded, Jesus was crucified. சிலுவையில் அறையப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு பின்பு அவர் பாடுபட்ட பின்பு உயிர் தெழுந்த பின்பு 40 நாள் அளவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த 40 நாளைக்கு பின்பு அவர் பரலோகத்திற்கு ஏற போகிறார். He will be ascended into heaven. பரலோகத்திற்கு சென்று என்ன செய்ய போகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர் என்ன செய்ய போகிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல நாம் எல்லாருக்காகவும் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேச இருக்கிறார். Hallelujah, amen. He has the ministry of a high priest, interceding for his church, for his people, and seating at the right hand side of his father. பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து விடைவிடாமல் நமக்காக பரிந்து பேசும் ஒரு ஊழியத்தை அங்கு அவர் செய்ய இருக்கிறார். நாம் இங்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூலோகத்திலே வார்த்தையை பிரசங்கித்து வல்லமையை வெளிப்படுத்தி ஜனங்களை சந்தித்து வாழ்க்கையை மாற்றி அற்புதமாக கிரியை செய்த இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இன்று பிதாவின் சமூகத்திலே நமக்காக நம் கண்ணுக்கு தெரியாமல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அற்புதமான ஊழியம். இந்த இரண்டிற்கும் இடையிலே 40 days of special ministry, 40 நாட்கள் விசேஷமான ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. When Jesus began his earthly ministry, there was 40 days of fasting. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் first 11 verses 1 முதல் 11 வரை 40 நாட்கள் அவர் உபவாசம் எடுத்தார். எதற்கு? தான் செய்ய போகிற ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தம் செய்து கொள்வதற்கு. To prepare himself for the ministry, the challenge ahead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆயத்தம் செய்வதற்காக, வெற்றி உள்ளவராக தன்னை ஸ்தாபித்து கர்த்தருடைய சேவையை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதற்கு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். Now at the end of his earthly ministry, அவருடைய உலக ஊழியத்தின், பூமியின் ஊழியத்தின் இறுதியிலே another 40 days. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆரம்பிக்கும் போது 40 நாட்கள்,
முடியும் போது 40 நாட்கள், இந்த 40 நாளைக்கு பின்பு அவர் பரத்திற்கு செல்வார். ஹல்லேலூயா, ஆமென். முதல் 40 நாட்களுக்கு பின்பு அவர் உலகத்திலே பகிரங்க ஊழியத்தை துவக்கினார். இந்த 40 நாளுக்கு பின்பு பகிரங்க ஊழியத்தை அவர் முடிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த 40 நாட்களும் தன்னை ஆயத்தப்படுத்த அல்ல, தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலரை ஆயத்தப்படுத்துவதற்காக, to prepare the chosen apostles for the ministry that he began. அவர் துவக்கின ஊழியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு அப்போஸ்தலரை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரிலே சொல்ல விரும்புவது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தேவகுமாரனாய் இருந்தாலும் இந்த ஊழியத்தை செய்ய எனக்கும் ஆயத்தம் தேவை. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலராய் இருந்தாலும் you need special days of preparation in order to involve yourself in this unique powerful ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. படித்ததினாலோ தெரிந்ததினாலோ தெளிவாக பேச முடியும் என்பதனாலோ இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கேட்காமல், prepared, let there be a season of preparation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. allow the master to prepare you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமே படித்து நம்மை ஆயத்தம் செய்வது அல்ல, தெரிந்து கொண்டவரே இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். Hallelujah, amen. The one who chose us, நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை இதற்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆயத்தப்படுத்தின இந்த 40 நாளிலும் there was only one theme. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தின 40 நாளிலும் மையமாக ஆண்டவர் வைத்தது, the one event was the resurrection. The resurrection. Hallelujah, ஆமென். உயிர்த்தெழுதலையே மையமாய் வைத்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 11 பேரையும் கர்த்தர் ஆயத்தம் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். praise the Lord, hallelujah, ஆமென் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஏன் அப்படி செய்தார்? இயேசுவுக்கு தெரியும். அவர் உயிர்த்தெழுந்த உடனேயே வந்த முதல் பிரச்சனை, காவல் காத்தவர்கள் போய் ஆமென் என்ன சொன்னார்களாம்? அவர்களுடைய சீஷர்கள் நாங்கள் நித்திரையாய் இருந்த போது திருட்டுத்தனமாய் கொண்டு போனார்கள் என்று சொன்னார்கள். தூங்குவதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நித்திரையாய் இருந்த போது தூக்கி கொண்டு போனார்கள் சொல்லி தூங்குவதற்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது. கர்த்தருக்கு மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கே அதை ஆரம்பித்தது. Jesus knew the truth of resurrection will be hotly contested. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் உயிர்த்தெழுந்த உண்மை இந்த உலகத்திலே மறுக்கப்படும், மறைக்கப்படும், அது இல்லை என்று எதிர்த்து பேசப்படும் என்பதை இயேசு அறிந்து அதை மனதில் வைத்து he wanted to prepare his disciples to face that challenge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய சவாலை, அந்த ஒரு பெரிய வஞ்சனையை அல்லது எதிர்ப்பான குரலை அவருடைய சீஷர்கள் எதிர்த்து பதில் சொல்வதற்கு அவர் அவர்களை ஆயத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். praise the Lord, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? சத்ரு வேண்டா வாதத்தை எழுப்புவான் என்பதற்காக மட்டுமா? இல்லை. he had another reason. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு தெரியும், the gospel of the New Testament has resurrection as its foundation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மையமாக கொண்டது, அடித்தளமாக கொண்டது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். That's why in 1 Corinthians chapter 15 verses 14 through 18, 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு அழுத்தமாக தெளிவாக சொல்கிறான். வாசியுங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் our preaching will be in vain. எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவனை குறித்து சாட்சி சொன்னதும் பொய்யாய் மாறிவிடும். Everything about the gospel, everything about the New Testament teaching will be false and in vain. ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தையும் மற்ற மதங்களையும் பிரித்து காட்டுவது சிலுவை அல்ல, உயிர்த்தெழுந்த கல்லறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மதத்தை ஸ்தாபித்த பலர் மரித்திருக்கிறார்கள், ஆனால் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்க வந்தவர் மரித்தார், உயிர்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா,
அவர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், praise God, hallelujah, hallelujah. அது மட்டுமல்ல, இயேசுவுக்கு தெரியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Jesus did not want to prepare able preachers. இயேசு திறமையான பிரசங்கிமாரை தயார் பண்ண விரும்பவே இல்லை. But he wanted to prepare sincere and hallelujah, amen, witnesses. உண்மையான சாட்சிகளை, people with a conviction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அவருக்கு தேவை பிரசங்கியார் அல்ல, அவருக்கு தேவை சாட்சிகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். If they have to be witnesses, they should have witnessed it for themselves. சாட்சிகளாய் இருக்க அந்த காட்சியை கண்டவர்களாக அவர் இருந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 நமக்கு தெரியுமே, பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து you will be my witnesses, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 24:48 ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். He needs witnesses, people with conviction, clarity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் 12 பேரிலே ஒருவன் போய்விட்டான். அந்த இடத்தை நிரப்ப இன்னொருவரை தெரிந்து கொள்ள வேண்டும். And they had to choose one man to replace Judas. தெரிந்து கொள்வதற்கு அவர் வைத்த குவாலிஃபிகேஷன் என்ன? Verse 22 in chapter 1. எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். 21 to 22. அவர் யோவான் ஞான ஸ்நானம் கொடுத்த முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நம்மிடத்தில் அவர் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களோடு இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசையாக, ஆண்டவருடைய விருப்பமாய் இருந்ததினால அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் நன்றாக அறிந்து நம்பி தெளிவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் அவர்களுக்கு உயிர்த்தெழுதலை மையமாய் வைத்து 40 நாளின் ட்ரைனிங். அதுக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர்களை எப்படி ட்ரெயின் பண்ணினார் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. The way Jesus trained them. Hallelujah, ஆமென். வாசியுங்கள் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை 40 நாள் பயிற்சி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? முதலாவது, he appeared to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். he மறைந்து விட்டார், கல்லறைக்கு பின்னால் போய்விட்டார் என்று நினைத்த முடிவில் இருந்தவர்களுக்கு கண் முன்னால் வந்து நின்று நான் இருக்கிறேன் என்று தரிசனமானார். Praise the Lord, hallelujah, ஆமென். தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ முறை தரிசனமாய் இருக்கிறார். ஆனால் விவரமாக 8 இடங்களிலே சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு தெரிந்தவைகள் தான். கர்த்தர் முதலாவது கர்த்தருக்கு மகிமை. பின்பு சொல்கிறேன். John chapter 20 verses 14 through 18, Matthew 28 verses 9 and 10, John 20 verses 19 through 22. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். Chapter 20, the same chapter, 26 through 29. Luke chapter 24, 15 through 32. Luke 24, 36 to 48. John 21, verses 4 through 13. And Matthew chapter 28, verses 16 through 20. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. இந்த 8 இடங்களிலே விவரமாக உயிர்த்தெழுந்தவர் தம்மை எப்படி அவர்களுக்கு காண்பித்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அல்லாத ஒன்றும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கடைசியிலே அகால பிறவியாகிய எனக்கும் அவர் தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். Praise the Lord, hallelujah. That was very unique. அப்போஸ்தலர் அந்த நேரத்தில் நடைபெறாத ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். Praise the Lord. அதை ஏன் சொல்கிறார் என்றால், இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா, ஆமென்.
ஆமீன் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இத்தனை 8 முறைகள் இருந்தாலும் இந்த 8 முறைகளிலே 2 முறைதான் சீஷர் அல்லாதவருக்கு தரிசனமானார். only twice. ஒன்று மகதலேனா மரியாளுக்கு, இன்னொன்று கல்லறையிலிருந்து தூதரின் வார்த்தையை கேட்டு திரும்பி சென்றார்களே, அவர்கள் போகிற பாதையில் இயேசு அவர்களை சந்தித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், என் சகோதரருக்கு போய் நீங்கள் இதை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென், பிரைஸ் தி லார்ட். மற்ற 6 முறையும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு தேவன் தம்மை காண்பித்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நீரை எங்களுக்கு உம்மை காண்பிக்க வேண்டாம், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தருகிறீர். வரும்போதெல்லாம் கிருபை தருகிறீர். நீ ஜீவனோடு தான் இருக்கிறீர் என்பதை உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த 8 முறை தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு காண்பித்தாலும், all these times except once, ஒரே ஒரு முறையை தவிர அவர்கள் யாரும் அழைக்காமலே அவர் அப்பியர் ஆகிறார். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen. All those 7 times Jesus takes the initiative to show himself and appear before them. தம்மை உயிருள்ளவராக காண்பிக்க விரும்பி இயேசுவே, அவங்க யாரும் கூப்பிடல, ஒரே ஒரு முறை அந்த மற்ற எல்லாரும் இருந்தபோது அவன் இல்லை. அவனுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் பார்த்தோம், காயத்தை கண்டோம் என்று சொன்னபோது தோமா சொல்கிறான், நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொன்னதுனால அவனுக்காக மறுபடியும் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். மற்ற யாருக்கும் அவர்கள் கேட்டதினாலோ பார்க்க விரும்பினதினாலோ அல்ல, he took the initiative. Hallelujah, ஆமென். அவர் தரிசனமானார். அல்லேலூயா. அது எனக்கு சொல்கிற முதல் பாடம், உயிர் தெழுந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். நான் அவரண்டை வர காத்திருக்காமல் எனக்காக முதல் படி எடுத்து வைக்கிறவர். Jesus always takes initiative. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்னோடு பேசுவதற்கு, அவருடைய வார்த்தையை புரிய வைப்பதற்கு, அவருடைய நன்மையை ருசிக்க வாய்ப்பு தருவதற்கு, அவருடைய கிருபையை நிறைவதற்கு நான் கேட்டதினால் தராமல் அவர் எனக்கு கொடுக்க விரும்புவதினால் he always takes the first step. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். லூக்கா 19:5 அவரை பார்க்க நிற்கிறான், யாருக்கும் தெரியக்கூடாது இருக்கிறான். Jesus took the first initiative. மரத்தின் கீழ் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். John 4 chapter 4 verse 8 தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறார். Jesus took the initiative. தாகத்துக்கு அவள் பேசவில்லை, இவர்தான் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. நாம் அவரில் வந்து கேட்கும் வரை ஆண்டவர் பொறுத்திருப்பதாக இருந்தால் அநேக வாழ்க்கைகள் அந்த வாய்ப்பு இல்லாமலே கண்ணை மூடிவிடும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு தேவன் இடம் கொடுக்காமல் he takes the initiative to reach us. நம்மை சந்திக்க, நமக்கு விளக்கி சொல்ல, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை தெரிந்து கொள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். ஒருவன் வாலண்டியர் பண்றான், நான் வரட்டுமா கர்த்தாவே, எங்கே போனாலும் வருவேன் என்கிறார். லாய்க்கில்லப்பா, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ ஹல்லேலூயா. ஆனால் அவரே இனிஷியேட்டிவ் வரைத்து ஆயத்துறையில் இன்கம் டாக்ஸ்ல ஒருவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான், நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படகு வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். Jesus took the initiative to call them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படித்தான். நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால் அந்த ஆள் லாயக்கே இல்லை. You must have the call of God. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். ஆத்துமாதாய ஊழியம் யாரும் செய்யலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் செய்ய வேண்டும், ஆமென். அவர் தரிசனம் அளித்தவர். என்னை மாற்ற, என்னை ஆசீர்வதிக்க அவர் எனக்காக முதல் அடி எடுத்து வைப்பவர் என்பதை உணர்த்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு உண்மையை காண்பிக்கிறது. என்ன? ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமாகிறார். எங்கே தரிசனமாகிறார்? ஒரே ஒரு முறைதான், நீங்கள் கலிலேயாவில் உள்ள மலைக்கு வாருங்கள் என்று சொல்லி he chose the spot and made them together and appeared to them. That's the only spot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். மற்ற எல்லா இடத்திலும் அவர்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே காட்சியளித்தார். ஆமென், அப்படிதானா? ஹல்லேலூயா.
தோட்டத்தில் இருந்தால் மரியாள், அங்கே காட்சியளித்தார். ரோட்டில் 2 பேர் நடந்து போகிறார்கள், லூக்கா 24, அங்கே காட்சியளித்தார். பூட்டப்பட்ட அறையில் இருந்தார்கள் சீஷர்கள், வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அங்கே காட்சியளித்தார். கடற்கரையிலே படகிலே இருந்தார்கள், கரை ஓரத்திலே வந்து அங்கே காட்சியளித்தார். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அவர் தரிசனம் அளித்தாரே, அது என்ன காண்பிக்க விரும்புகிறது தெரியுமா? When Jesus was alive, before crucifixion, he still is alive. Amen. When Jesus, let me put this way, when Jesus lived with them, அவர்களோடு இயேசு மனிதனாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த போது, remember, they were where Jesus was. இயேசு எங்கே இருந்தார்களோ அங்கே அவர்கள் இருந்தார்கள். உண்மையா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் படகில் இருந்தால் படகிலே அவர்கள், நாட்டில் இருந்தால் ஆலயத்திலே இருந்தால் ஆலயத்திலே, ஜெபிக்க மலைக்கு போனால் அங்கு 3 பேர் இருப்பாங்க. அவர் எங்கே இருந்தாரோ அங்கே அவருடையவர்கள் இருந்தார்கள். But the resurrected Lord wants to convey a message. என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப மாற்றி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். Praise God, hallelujah, amen. I am where you are. எதற்காக அப்படி செய்தார்? நீ தோட்டத்தில் இருக்கிறாயா? I am there. Hallelujah, amen. வீட்டிலா? I am there. ரோட்டிலா? I am there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். எதற்காக சொல்ல விரும்பினார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்க விரும்பினார். அந்த வாக்கு என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் அதை செய்து காண்பித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். புரிந்திருந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர் இதுக்கு விளங்கலைன்னு சொல்ல முடியாது. 40 நாள் இந்த வார்த்தையை நம்ப வைத்து விட்டார். நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். தாவீது சொல்கிறான், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும், ஆமென், நான் எங்கே பறந்து போனாலும் அங்கே இருக்கிறீர் கர்த்தாவே. Hallelujah, amen. To him it was a revelation, but to these disciples it was a amen, literal learning experience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இடத்தில் இருக்க உயிர்த்தெழுந்த உம்முடைய கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் உயிர்த்தெழாவிட்டால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் தான் இருந்திருப்பார். ஆனால் ஒரே நாள் அதிகாலையிலே தோட்டத்திலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே போகிற பாதையிலே, அதற்கு பின்பு எம்மாவூருக்கு போகிற பாதையிலே, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்த பூட்டப்பட்ட அறையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத்தனையும் ஒரே நாளிலே நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். நம்மில் இத்தனை பேர் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தபடியால் நாம் இருக்கும் இடத்தில் தம்மை நமக்கு காண்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Space and time cannot restrict my Lord's movement. அவர் நடப்பதை, இயங்குவதை காலமோ இடமோ கட்டுப்படுத்த முடியாது. Because he is resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், ஹல்லேலூயா. அவர் தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தரிசனம் அளித்த இந்த 8 தரிசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றை எனக்கு உணர்த்துகிறது. என்ன தெரியுமா? God's ways are always mysterious. We cannot fully comprehend it. கர்த்தருடைய வழிகள் நம்மால் புரிய முடியாத புதிரானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன்? in Mark chapter 16 and verse 19, 16ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. இல்ல 19 9 verse 9, chapter 16 and verse 9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். புரியாத ஒன்று. ஹல்லேலூயா, ஆமென். அவர் உயிர் தெழுகிறார். அவருடைய அஜெண்டால பிளான் போட்டு வச்சிருக்கிறார். நான் உயிர் தெழுந்தால் முதலாவது, ஒரு காலத்துல 7 பிசாசு பிடித்து பேய் பிடித்தவள் என்று யாரை குறித்து உலகம் சொல்லி இருந்ததோ அந்த ஆளை விடுதலை ஆக்கி அந்த ஆளுக்கு 12 ஆண்களை தெரிந்து கொண்டார். ஆண்கள் ஒருத்தருக்கு தம்மை முதலாவது காண்பிக்கல, இந்த ஒரு பெண்ணுக்கு தன்னை காண்பித்திருக்கிறார். I am unable to understand this. Hallelujah, amen.
அதுவும் ஆண்டவர் பயன்படுத்த போகிற வல்லமையான பிரசங்கியா இருந்து முதலில் காண்பித்தார் என்றால் அர்த்தம் புரிகிறது. இந்த மகளே நான் மரியாதை ஒரு பிரசங்கியா கூட கர்த்தர் பயன்படுத்தினாரோ என்ன எனக்கு தெரியாது. பட் God thought it fit to reveal himself as the resurrected Lord to Mary Magdalene. கர்த்தர் அவளுக்கு முதலாவது தம்மை காண்பித்தார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அத்தனை பேரிலும் அவர் உயிர் தெழவில்லை என்று மற்றவங்க எல்லாம் உள்ளத்துல சந்தேகத்தை வச்சிருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் அதை வெர்பலா சொல்லிட்டான். மற்ற எல்லாருக்கும் இவர் தானா ஆவிதானா என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இவன் ஒருவன் இல்லை நான் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் என்று ஹல்லேலூயா, ஆமென், அவிசுவாசத்தின் மொத்த உருவமாயிருந்தான். டவுட் பர்சானிஃபைட். ஹல்லேலூயா, ஆமென், அன்பிலீஃப் பர்சானிஃபைட். அப்படிப்பட்டவனாயிருந்தான் தோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த ஆளுக்காக ஸ்பெஷலா வந்தாரு. I am unable to understand. ஒரு விசுவாசிக்காக 2 தடவை வந்தார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். நம்ப மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதம் பண்ணுகிறானே அவனுக்காக வருகிறார். God's ways are mysterious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. நான் கேள்வி கேட்காமல் நான் சொல்வதை ஒருவன் கேட்கிறான், கீழ்ப்படிவான் என்றால் அந்த ஆளுக்காக எவ்வளவு செய்யலாம். முரட்டத்தனமா பிடிவாதம் பண்றான் என்றால் ஒரு தடவையோட சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஏன்பா இல்லாம போன, அதனால்தான் உனக்கு கிடையாது என்று சொல்லி நியாயப்படுத்தி இருக்கலாம். பட் ஜீசஸ் took a special effort to convince the doubter, the doubting Thomas. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. And Luke chapter 24 verse 34. லூக்கா 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். And God truly மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. எப்போ இது நடந்துச்சு? When did God appear to Simon in person? ஏன் பைபிள்ல கண்டுபிடிக்கவே முடியல அதை? நோ. இவர்தான் யாரு? இயேசுவை போல தண்ணீரில் நடந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். The man who walked on water like Jesus. இந்த ஆள் தான் மறுரூபமிலே காட்சியை பார்த்து எல்லாரும் பயந்திருந்த போது இவன் தான் சொன்னான், உமக்கு ஒரு கூடாரம். இயேசுவிடத்திலே தைரியமாய் பேசுவதற்கு துணிச்சல் உள்ள ஒருவன். எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன். எப்பொழுதுமே துணிச்சலாக இயேசுவிடத்தில் பதில் சொல்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வரி செலுத்தவர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இவனைத்தான் பார்த்துப்பா தூண்டிலை போடு, முதலாவது கிடைக்கிற மீனிலே வரிப்பணம் இருக்கும், உனக்காக எனக்காக சேர்த்து செலுத்து என்று கர்த்தர் இவனைத்தான் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். என்னை யார் என்று சொல்கிறார்கள் ஜனங்கள்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னவன் இவன் தான். உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. A man who had the revelation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி ஒரு ஆளுக்கு ஆண்டவர் இயேசு தம்மை காண்பித்தார். வேதத்திலே ரெக்கார்டே இல்லாம ஆக்கிட்டார். Just a mention in one single verse. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தில் அதை குறிப்பிட்டு அது எங்கே நடந்தது, எப்பொழுது நடந்தது, அன்றைக்கா அடுத்த நாளா, நாம் என்றால் முதல்ல விவரத்தை அதான் வச்சிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. God's ways are mysterious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்மால் புரிந்து கொள்ளவே முடியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவதும் எங்களுக்கு புரிவதே இல்லை கர்த்தாவே. We are not able to understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை விட எவ்வளவோ முன் அனுபவம் எங்களுக்கு உண்டு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கிறோம். எங்களுக்கு சொல்லாம நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. We don't understand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. But God has a reason. ஆண்டவர் அதை செய்வதற்கு ஒரு காரணம் உடையவர். மகதிலே நாம் மரியாளுக்கு தேவன் தம்மை காண்பித்தார் என்றால் the one factor Jesus cannot but respond. ஆண்டவர் இயேசுவால் பதில் செய்ய முடியாமல், இதற்கு பதில் செய்ய முடியாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொன்னால் the act of genuine love. Hallelujah, amen. அவர் மேல் உண்மையான அன்பு வைத்து, உண்மையான அன்பு, if anybody does anything out of genuine love for God, ஆண்டவர் மீது உண்மையான அன்பு வைத்து ஒருவர் கிரியை செய்யும் போது my God cannot but respond. Everything, hallelujah, takes back seat for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏன்? அவர் அன்புள்ளவர். The love, the divine love responds to genuine love. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அந்த தெய்வீக அன்பு, உண்மையான கிறிஸ்துவின் அன்புக்கு அது பதில் கிரயம் செய்கிறது. அல்லேலூயா. அத்தனை பேர் பந்தி இருக்கிறார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அழைத்தவன் அவர் கால்களை கழுவவில்லை. வந்த ஒரு ஸ்திரீ கண்ணீரால் நனைத்து விலையேறப்பட்ட தைலத்தை வார்க்கிறாள். அவள் அன்பாய் இருந்ததினாலே ஆண்டவர் அவளை உயர்த்தி பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். He had to respond to acts of genuine love. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஆண்டவர், எங்களை மாதிரி அந்த ஆள் அற்புதம் செய்யலையே, எங்களை மாதிரி அந்த ஆள் உங்களோட வரவில்லையே, எங்களை போல அந்த ஆள் பிரசங்கம் பண்ணல. கர்த்தர் சொல்ல, நீங்க எல்லாம் செஞ்சீங்க, ஆனா அந்த ஆளிடத்துல உண்மையான அன்பு இருந்தது. அவரை வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் அங்கேயே நின்றால் பார்த்தீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசு பார்த்தார், let me go there and show myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கேள்வி கேட்டான், வாயை திறந்து சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். அவனுக்காக மறுபடியும் வந்தார்கள். எனக்கு விளங்கவில்லை, நான் ஒதுக்கி இருப்பேன் அவனை. என் தேவன் அதை செய்வதற்கு காரணம், எந்த சின்ன ஆளையும் என் ஆண்டவர் கை கழுவ விரும்புவதே இல்லை. எவ்வளவு குறைவுள்ள ஆளா இருந்தாலும் அந்த ஆள், அவரை குறித்த நோக்கம் அவருக்கு இருக்கும்போது, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை போல ஒரு நாளும் கை கழுவி விடாத கர்த்தர் அவர். He wants to give a second, a third, an umpteen number of chances till he sees that individual fall in line with his purpose. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவருடைய நோக்கத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு, பொருத்திக் கொள்வதற்கு அந்த நபர் இடமளிக்கும் வரை என் தேவனாகிய கர்த்தர் முயற்சியை விடாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கிரியை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பேதுருவுக்கு ஆண்டவர் அதை விளக்கவே இல்லை. ஏன் விளக்கவில்லை தெரியுமா? அவனை சரிப்படுத்தாம இதை விளக்கி இருந்தா ஒரு நாளும் அவன் திருந்தி இருக்கவே மாட்டான். அவனை சரிப்படுத்துவதற்கென்று ஒரு அதிகாரம் வைத்திருந்தார். That is John 21. அவன் மற்ற 6 பேரோடு இருக்கிறான். 7 பேருக்கு இயேசு தம்மை காண்பிக்கிறார். இவன் ஒருவனுக்கு மட்டுமல்ல. அவனை காண்பித்த பின்பு அவனை அழைத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. மறுதலித்த போது எப்படி மனம் கசந்து அழுதானோ, அதை போல இப்பொழுதும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தந்து அவன் அழ வைத்து குற்றத்தை உணர்த்தி அவனை கர்த்தர் மனம் மாற வைத்தார். அவனுக்கு கொடுக்கும் உயிர்த்தெழுந்த தரிசனத்தை விட அவன் வாழ்க்கை அவரால் மாற்றப்பட்டிருக்கிறது. அவன் மீண்டும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை கோடிட்டு காட்டுவதுதான் இயேசுவுக்கு பிரதானமாய் தெரிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒன்று மட்டும் இல்லாம உயிர்த்தெழுதல மட்டும் காமிச்சிருந்தா பேதுருவை முன்னால விட்டுருக்கவே மாட்டாங்க. ஏய் பெரிய யோக்கியன், உட்காரியா பேசாம என்று சொல்லியிருப்பார்கள் அவனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பேதுருவே, உனக்கு நான் என்னை காண்பிப்பேன். ஆனால் உன் வாழ்க்கையிலே முக்கியமாய் இருக்க வேண்டியது உயிர்த்தெழுந்த கர்த்தரின் தரிசனம் அல்ல, உன்னை மாற்றி மீண்டும் அங்கீகரித்த தேவ தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சந்திப்பு. அல்லேலூயா. It's not the vision of the resurrection, but it is the visitation of the resurrected Lord in transforming Peter into a level of acceptance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. 40 நாள் கர்த்தர் இதையே செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். How he appeared to them. இரண்டாவது ஆண்டவர் செய்தது 1:3. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசவில்லை. He did not speak about the kingdom, but he spoke about things concerning the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை குறித்து அவர் பேசினார். ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்போஸ்தலர் 8:12, Acts chapter 20-25, Acts 28, the last verse in Acts chapter 28. இந்த வசனங்களிலே ஒன்று பிலிப்பை குறித்து, இந்த மற்ற அடுத்த 2 வசனங்களும் பவுலை குறித்து அங்கு சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமென்.
ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அது பொன்னால் ஆனது, தங்கத்தால் ஆனது, அங்க வெள்ளி இருக்கும், கண்ணாடி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணல. அங்க போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று செல்வதற்கு உரியவைகளை, தகுதிப்படுத்துகிறவைகளை அவர் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் செல்வதற்கு முதல் தேவை என்ன? What is the first requirement to get to heaven, to the kingdom of God? ஒன்றாடம் இதேனா உம்மையும். ஐயோ, பரிச்சை ஃபெயில் ஆயிருவீங்க போல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு முதலாவது தேவை மனம் திரும்புதல். Repentance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தவறு செய்து விட்டேன், நான் தீமையில் இருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மாற்றும் கர்த்தாவே என்று கேட்பதுதான் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற நுழைவாயிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 24:47 சீஷருக்கு ஆண்டவர் தரிசனம் அளிக்கும் போது அவர்களுக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, he highlighted things concerning the kingdom. What gets them to the kingdom? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் இன்னொன்று அவசியம். அது என்ன? மன்னிப்பு வேணும்னா அதுக்கு முன்னால என்ன வேணும்? மன்னிக்கப்பட்டவங்க சொல்லுங்க. What is needed for receiving forgiveness? நான் கேட்டா மன்னிப்பாருங்கிற விசுவாசம் தேவை. Faith. விசுவாசம். ஆமென். ரட்சிப்பு எப்படி வருது? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். குளோபல் யூனிவர்சிட்டி எத்தனை பேர் படிக்கிறீங்க? மறுபடியும் படிக்கணும் போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. Faith. விசுவாசம் தேவை. இந்த ஆண்டவர் பாவி சிலுவையிலே எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், நான் தண்டிக்கப்பட அவசியமில்லை என்கிற விசுவாசம் தேவை. அவரிடத்தில் நான் அறிக்கை செய்தார், அதை கேட்டு அவர் என்னை மன்னிக்கிறார் என்கிற விசுவாசம் தேவை. Faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து காண்பித்தாரா? காண்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 24:25, Luke 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேதத்தை காண்பித்து, the books of prophets, தீர்க்கதரிசன புத்தகத்தை காண்பித்து கர்த்தர் சொல்ல, இதை நீங்கள் விசுவாசிப்பதற்கு முடியாமல் இருக்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது என்ன? நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாயப்பா, காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மன்னிப்பு தேவை. அந்த மன்னிப்பு தேவை என்றால் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்று சத்தியத்தை வெளிப்படுத்துகிற அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் அவசியம். Faith on the word of God and the God of the word. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் லூக்கா 24:27 44 தீர்க்கதரிசிகள், சங்கீதம், வேதத்தை கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு முழுவதையும் அவர்களுக்கு விளக்கி காண்பித்து அவர்களை விசுவாசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொன்னால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்ட ஒருவர் இன்னொரு ஆளை மன்னிக்காமலே இருந்தால் போகிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். மன்னிப்பை பெற்றவர் பிறரையும் மன்னிக்க கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பூட்டப்பட்ட அறையிலே சீஷர்கள் இருக்கும்போது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு உள்ளே சென்று சொல்கிறார், நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். மன்னிப்பை பெற்றால் மட்டும் போதாது, வேதத்தை விசுவாசித்தால் மட்டும் போதாது, அந்த வசனத்தை வாழ்க்கையாக மாற்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரவேசத்திற்கு அதுவும் அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இவைகள் மட்டும் இருந்தால் போதாது. ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் எடுத்திருந்தா வேற ஒண்ணுமே தேவையில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உயிரோடு அவர் நம்மை வைத்திருப்பதனாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையின்படி வாழ்தல், அதோடு அவர் தொடங்கின வேலையை தொடருவதற்கு அர்ப்பணம் உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உயிர் தெழுந்தவர் வேறு எதையும் குறித்து பேசாமல் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேச தகுதி உள்ளவர்கள் இன்னின்னதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு விளங்க சொன்னார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அதோடு நிறுத்தினாரா? இல்லை. கடைசியாக கலிலேயாவிலே ஒலிவமலையின் மேல் நின்று அங்கு வர வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இருக்கு, சீஷராக்கி. வந்த ஆளெல்லாம் முக்கிறாதீங்க, முதல்ல சீஷர் ஆக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மேக் them disciples. அல்லேலூயா. அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவில் அதை மட்டும் சொன்னவர். மார்க்குவுக்கு வரும்போது நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும், இதை செய்வது உங்களால் முடியாது, இதை செய்வதற்கு நான் உங்களுக்கு வல்லமையும் தருகிறேன், அதிகாரமும் தருகிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. ஆமென். அடையாளங்களை குறித்தார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். இவையெல்லாம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இது எல்லாம் இருந்தாலும் இன்னொன்று மிகவும் அவசியமாய் இருந்தது. யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, when the disciples, amen, have locked themselves up in a room, ஒரு அறையிலே பூட்டி இருந்தபோது அவர்கள் நடுவிலே வந்து நின்று அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பெறாட்டா அங்க போக மாட்டாங்களான்னு கேட்காதீங்க, அதுக்குரிய வாதம் அல்ல இது. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆவியானவரின் வல்லமை அவசியம் என்பதற்கு கர்த்தர் இதை வலியுறுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. praise God. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இவைகளை அறிந்திருக்கிற நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் இன்னும் நீர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதனாலே இவைகளை கடைபிடிக்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விவரமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கவில்லை. he conversed with them. அவர்களோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மூன்றாவது என்ன செய்தார்? அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். he appeared to them and he spoke to them. he spoke. அவர்களோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, he showed himself alive. அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். முதல்ல தரிசனம் காண்பித்தார். இப்போ ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, தரிசனத்தை பார்த்தா ஆவியை நினைச்சாங்க. ஆண்டவர் அப்படியே போயிடாம எனக்கு உயிர் இருக்குது என்பதை எப்படி காண்பித்தாராம்? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால. ஆமென். நல்ல எவ்வளவு அழகா போட்டிருக்காரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் டாக்டர், அதனாலதான் ரொம்ப தெளிவா போட்டு டீட்டெயிலா போட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். with many convincing clear proofs. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவர். அநேகம் உறுதிப்படுத்துகிற திருஷ்டாந்தங்களினாலே. அல்லேலூயா. ஆமென். praise the Lord. ஹல்லேலூயா. என் தேவன் குழப்பத்திற்கு காரணமானவரே அல்ல, அவர் மிக தெளிவானவர். அவர் மிக மிக தெளிவான திட்டமான தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பிரசங்கிமார் தான் குழப்பிடுவாங்க, அவர் குழப்பவே மாட்டார். ஆவியானவர் குழப்புவதே இல்லை. men confuse men, God never. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன் என்று தூதனை அனுப்பி, இயேசு உயிரோடு தான் இருக்கிறார் என்று காபிரியலை வைத்து சொல்லல, மீகாவேலை வைத்து சொல்லல. he showed himself alive. தம்மை அவர்களுக்கு உயிர் உள்ளவராக காண்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை காண்பிக்க வைத்தது எது?
Why he must himself produce? தம்மையே காண்பிக்க அவசியம் என்ன? The tremendous confidence he had, faith he had on the failed disciples. Amen. தோல்வியடைந்த தோற்று போன சீஷர் மேல் அவருக்கு இருந்த அபார நம்பிக்கை. நாம அந்த கைகளை விட்டுருப்போம். மறுபடியும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று காண்பித்தது அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதல்ல, அவர்களை தான் எப்படி ஆக்க முடியும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஹல்லேலூயா. All of them were failure. அத்தனை பேரும் தோல்வியுற்றவர்கள். மீண்டும் மீண்டும் தம்மை நேரடியாக காண்பிக்க காரணம் the tremendous faith he had on the failed disciples. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இவர்களை விட்டு இன்னொரு 12 தெரிந்தெடுத்திருக்காம், செய்யவில்லை. அவர் தோல்வியே ஜெயிக்கிறவர்களாக மாற்ற, முற்றிலும் முடியாதவர்களையே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சாதிக்கிறவர்களாக மாற்ற அவருக்கு நம்பிக்கை இருந்தது. I can work with this clay and make it to be a beautiful vessel. Hallelujah. Amen. அந்த பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கும் போதே குயவனின் கையிலே in Jeremiah 18 அது கெட்டு போயிற்று. அந்த பாத்திரம் ஒத்து வரல, தூக்கி எறிந்து விடவில்லை, மறுபடியும் அதை பிசைந்து ஆமென் திரிகையில் வைத்து அதை வணைகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Lay the potter's faith on the clay that yields. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். Hallelujah. ஆமென். Praise the Lord. Hallelujah. அவர் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு காண்பிக்க காரணம், அவர் உலகத்தில் இருந்து போற அவருக்கு ஒரு நல்ல பெயர் கொடுத்தார்கள். அந்த பெயர் என்னன்னா நல்ல நல்ல போதகரே. நல்ல போதகரே. Who is a good teacher? முடியலன்னா அந்த ஆளை அடுத்த கிளாஸுக்கு மாத்தி போடுற ஆள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. ஆமென். ஆமென். எல்லாம் 100 மார்க் வாங்குற ஆளையா அடுத்து அவர்களை 100 மார்க் வாங்க வைக்கிற ஆள் இல்ல, பூஜ்யம் வாங்குற ஆளை வைத்து 100 மார்க் வாங்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நல்ல போதகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. He was a great teacher. He was a great teacher. அவர் நல்ல பெரிய வல்லமையுள்ள போதகராக இருந்ததினால் அத்தனை பேரையும் நேருக்கு நேர் அவர் சந்தித்து அவர்களில் இருக்கிற கரை, அவநம்பிக்கை, குழப்பம், சந்தேகம் அத்தனையும் பிடுங்கி எறிந்து அவர்களை அடித்தாலும் உயிர் போனாலும் இயேசுவானவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கர்த்தர் அவர்களை உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்க அவர்கள் ஒருவரும் அதற்கு பின்பு ஓடல, அத்தனை பேரும் உயிரை கொடுக்கும் அளவிற்கு துணிந்து நிற்க வைத்தார். The mark of a great teacher. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு மட்டும் இவர்களை நம்ப வைப்பதற்கு if there were any other option, இவர்களை நம்ப வைப்பதற்கு வேறு ஏதாவது இருந்திருந்தா he would have chosen it. நிச்சயமா இருந்திருப்பாரு. அவருக்கு தெரியும், நானே பர்சனலா போனா கூட பேய் நினைக்கிறாங்க, இதை விட வேற ஆப்ஷன் தான் இருக்க முடியும். ஆகவே I will revisit them till they are convinced to the core. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் தம்மை உயிருள்ளவராக காண்பிக்க காரணம், that was the best option that was available to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மனதில் வையுங்கள். God never takes the second best. He always takes the best. இரண்டாவது ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் இயேசுவை அனுப்பி இருக்க மாட்டார், வேறு யாரையாவது அனுப்பி இருப்பார். இயேசுவால் தான் மீட்பை கொடுக்க முடியும் என்று அறிந்தபோது God had only option, and that was to send his son to the cross. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. He showed himself alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவராக தம்மை காண்பித்தார். 2 விதத்திலே காண்பித்தார். ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்த செய்தியை அறிந்தவர்கள் மூலமாக சீஷருக்கு சொன்னார். கர்த்தர் எப்படி உயிர் உள்ளவராக காண்பித்தார்? எப்படிங்க காண்பித்தார்? முதல்ல என்ன செஞ்சாரு? What was the first sign that he came back from death? இப்படி பாக்குறீங்க,
பேயை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. என்னதுங்க? He left an empty tomb. இவர்கள் கல்லறையை புரட்டி வைத்திருந்தார்கள். கல்லை புரட்டி திறந்த கல்லறை வச்சாரு. அதுதான் முதல் சைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல்லறையை திறந்து வச்சிருந்தா கூட இவனுக்கு நம்பிக்கை வரல. திறந்த கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறான் ஒருத்தர். வேகமாய் போய் பார்த்துட்டு வந்துட்டான் பயந்து. அடுத்தவன் வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒன்றை வைத்தார். என்னது? Luke chapter 24:12. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையினிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு. தனிப்பட இல்ல, ஆங்கிலத்தில் அழகா இருக்கிறது, folded. folded. சுட்டி நம்ம அவசரத்தை தூக்கி தூர போட போறீங்களா கட்டில் கடியில, அந்த மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி இல்லை, folded neatly. ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக வைத்து போனார்? இருந்தவர் சும்மா யாரும் தூக்கிட்டு போல, அவர் எல்லாவற்றையும் கிரமமாக மடித்து வைத்து விட்டு போயிருக்கிறார். He has resurrected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அதோடு விட்டாரா? இல்லை. அங்கே அவர் இல்லை என்று சொல்வதற்கு 2 தூதர்களையும் வைத்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. 2 சாட்சிகளை வைத்து போனார். ஆண்டவருக்கு தெரியும் யூத பிரமாணத்தில் 2 சாட்சி அது வேணும்னு, அதனால 2 தூதரை வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருந்தும் அவர்கள் நம்பவில்லை. கடைசியில ஆண்டவர் செய்தது, உயிர் தெழுந்தவர்கள் வருகிறார்கள். உயிர் தெழுந்த மன்னிக்கும் கல்லறைக்கு வந்து கந்தவர்க்க விட முடியாமல் இருந்த சகோதரிமார், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. அவர்கள் வந்து மன்னிக்கவும், அவர்கள் போய் சொல்லுகிறார், போனோம் திறந்திருந்தது கல்லறை, அதையும் நம்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. இதெல்லாம் பார்த்தார். கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, நானே போய் நேரடியாக என்னை காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். He showed himself alive to them. ஆமென். Praise God. ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தவைகளை தான். ஆனால் அதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபட எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார், எவ்வளவு திட்டமுடையவராயிருக்கிறார் என்பதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே எனக்கும் இப்படி செய்திராவிட்டால் நான் உம்மை மறந்து எங்கேயோ இருந்திருப்பேன். கர்த்தாவே, என்னிலும் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். இவர்களுக்கு நேரடியாய் காண்பிப்பதற்கு கர்த்தர் செய்த முதல் காரியம் மார்க் 16:7, மேத்யூ 28:10 இந்த 2 வசனங்களிலும் கல்லறைக்கு வந்து செய்தியை சொல்வதற்காக போகிற சகோதரிகளை ஆண்டவர் வழிமறித்தது போல் வரித்து, நீங்கள் என் சகோதரரிடத்தில் சொல்லுங்கள், tell my brethren. ஹல்லேலூயா. குறிப்பாக பேதுருவிடத்திலும் சொல்லுங்கள் என்று அவன் பேரையும் சொல்லி வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24 16 32 வரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். verse 16 to 32. In all those verses கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்மை காண்பிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்தாருங்க? How much time Jesus took? எம்மா ஊருக்கு போகிற 2 சீஷருக்கும் தம்மை உயிருள்ளவராய் காண்பிக்க எவ்வளவு நேரம் எடுத்தார்? நானே சொல்லிடுறேன். அவங்க ஸ்பீட்ல எவ்வளவு நேரம் எடுத்து வீட்டுக்கு போவாங்களோ அவ்வளவு நேரம் எடுத்தார். அவர் ஸ்பீடாக்கவே இல்லை, சீக்கிரம் போகும்னு சொல்லவே இல்லை. He walked in their pace. அவர்களுடைய நடையில எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் ஆகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் இருந்து வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடியாக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதுங்க இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். He took as much time they required. Hallelujah. Amen. Hallelujah. அவர் நேரத்தை துரிதப்படுத்தவே இல்லை. நாம இருந்த அவசரத்தில் விட்டுட்டு போயிருப்போம். ஆனால் இயேசு தம்மை உயிருள்ளவராய் காண்பிக்க நம்முடைய வேகத்திற்கே வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, உம்முடைய வேகத்திற்கு என்னை ஓடி வர வைக்காமல் என்னுடைய வேகத்திற்கே வந்து நீர் உம்மை எனக்கு காண்பிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? புதிதா வந்த விசுவாசிகள் நம்ம ஸ்பீடுக்கு வரலன்னா அந்த ஆளை விட்டுருவோம், நம்ம டீம்ல வைக்க மாட்டோம்.
ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவருடைய ஸ்பீட், நம்முடைய ஸ்பீடுக்கு அவர் இறங்கி வந்து நமக்கு தம்மை காண்பிக்கிற உன்னதமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வருகிறார். அவர்கள் எல்லாரும் இவரை பற்றி அவங்க இவரை திட்டுறாங்க. நீ யார் அவர், இந்த ஊருக்காரரா வெளியூருக்காரரா, நடந்த விஷயமே தெரியாம இருக்கிறீரே என்று சொல்லி அவங்க அவரை திட்டுறாங்க. அவர் ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கண்ணை திறக்கிறார், மனதை திறக்கிறார். வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வசனத்தை சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். God will take as much time you would need, and God would use every method to convince you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. சரி, இந்த மெத்தட் வரல, போயிடுவோம் என்று சொல்லாமல் பேசுகிறார். அவர்கள் பாணியிலேயே பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தை காண்பிக்கிறார். கண்களை அவர்கள் சாப்பிடும்போது அப்படியே உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். He explained the scripture. அப்பொழுதும் புரியவில்லை. Finally he did what he usually does. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சாப்பிடு முன்பு ஜெபம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர் ஜெபம் பண்ணி அப்பத்தை பிட்கையில் நாங்கள் அவரை கண்டோம். அல்லேலூயா, ஆமென். Sometimes God will do what he usually does. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Just to convey to us that he is the same Jesus whom you knew already. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. In John chapter 20, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், verses 20 and 26, 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம், 20, 26 வசனத்திலும் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கைகளையும் விலாவையும் காண்பித்தார். என் கைகளையும் விலாவையும் பாருங்கள் என்றார். தோமாவிடத்துல பாருன்னு சொல்லல, தொட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாருங்கள் என்று சொன்னார், இவனுக்கு தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். ஏன் அவன் தொட்டு பார்க்கணும்னு கேட்டான். ஆனா கேட்கும் போது அவர் அங்க இல்லை. நான் அவரை தொட்டால் ஒழிய என்று இவன் சொல்லும் போது இயேசு அங்கு இல்லை. இயேசுவிடத்தில் இது யாரையும் சொல்லவும் இல்லை. வந்த உடனே டேப் ரெக்கார்டை திருப்பி போட்ட மாதிரி சொல்லிட்டாரு, அன்னைக்கு நீ சொன்னீங்களப்பா, அதுக்குதான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். You said so. நீ சொன்னாய், ஆகவே நீ அதை செய்ய வாய்ப்பு தருகிறேன். உயிர்த்தெழுந்த கர்த்தர், என்னை குறித்த எல்லா விவரமும் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர், யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. உயிரோடு இருக்கும் போது எப்படி அவரால் சொல்ல முடிந்ததோ இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சொல்ல விரும்பினால் ஆமென். தொட்டு பார்த்தானா அவரு? கத்தோலிக்க சபையிலனா கை போடுற மாதிரி வச்சிருக்கோம். அவன் தொடவே இல்லை. பார்த்த உடனே புரிந்து விட்டது அவருக்கு, என் ஆண்டவரே, என் தேவனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், praise God, ஹல்லேலூயா, ஆமென். சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். Luke chapter 24 verses 41 through 43. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41 முதல் 43, 11 பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் சேர்த்து இவரும் சேர்த்தா 11 பேரும் இருக்கும்போது, அப்படிதான் இருக்கு. 11 பேரும் இருக்கும்போது பூட்டப்பட்ட அறையில இயேசு வருகிறார். இப்போ வந்தாலும் என்ன நினைக்கிறாங்க? ஆவி நினைக்கிறாங்க. ஏன்? கதவு திறக்காம உள்ள வந்துட்டாரு. எப்படி வந்தார்? மனுஷனா இருந்தா வந்திருக்க முடியாது. எல்லாம் பூட்டி இருக்கும்போது எப்படி வந்தா? நிச்சயமா ஆவியா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் என்று நினைத்து அவர்கள் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இயேசு சொல்கிறார், தொட்டு பாருங்கள் என்கிறார். அவ்வளவு தைரியம் இல்லை. கடைசியில நான் ஆவிதான், எனக்கு எலும்பும் ஆவி அல்ல, எனக்கு எலும்பும் மாமிசம் ஆமென் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் இருந்த அப்பத்தையும் ஹல்லேலூயா தேன்கூட்டு துணிக்கையும், அப்பத்தில் பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் கர்த்தர் வாங்கி அவர்கள் கண்ணுக்கு முன்னால் புசித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மறையில எனக்கு உள்ளதான் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் பறக்கல, என் கால் தரையில தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மிதக்கும் நபர் அல்ல. ஹல்லேலூயா. He proved beyond any doubt.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு அவர் இறங்கி போறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மனதில் இருக்கிற அத்தனை கேள்வி, அவருடைய மனதில் இருக்கிற அத்தனை சந்தேகம் அனைத்தையும் பிடுங்கி எறிவதற்கு தேவையான பரிகாரத்தை அவர்கள் கண்டுகொள்வதற்கு நேரம் எடுத்து வாய்ப்பு எடுத்து செய்கிற தேவன் இன்றைக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென் சொல்ல கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு வாரம் ஆச்சு, மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், இதெல்லாம் நடந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மீன் பிடிக்க போய்விட்டான். in John chapter 21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரையிலே நிற்கிறார். இருட்டு நேரமாகவே தெரியவில்லை அவர்களுக்கு. ஆண்டவர் தம்மை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? உயிரோடு இருந்தபோது உன் வலையை நிரப்பின அதே கர்த்தர் இன்றைக்கும் உன் வலையை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பேதுருவே, உன்னை முதல் முறை சந்தித்த போது மீன் அகப்படவில்லை, வலையை நிறைத்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? இப்பொழுதும் உன்னை சந்தித்திருப்பவர் உன்னால் முடியவில்லை என்று சொன்ன நேரத்தில் அதே கடலில் உன்னுடைய அதே வலையை நிரப்ப வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார் என்று he repeated the similar miracle with which he started the encounter in Peter's life. பேதுருவின் வாழ்க்கையில் ஆரம்பித்த அந்த அற்புதத்தை கர்த்தர் மறுபடியும் காண்பித்து பார்த்தவுடனே சொல்லுகிறான், அவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அதோடு நிறுத்தினாரா? கரையில் வந்தால் அப்பமும் மீனும் பொரித்திருக்க காண்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தது, அன்றைக்கு வனாந்தரத்திலே ஆகாரம் இல்லை என்று சொன்னபோது எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தவர் இப்பொழுதும் எங்கள் தேவைக்கு ஆகாரம் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹalleluya, ஆமென். தம்முடைய வல்லமையும் காண்பித்தார், தம்முடைய அக்கறையும் காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனத்தை காண்பிப்பார், தம்மை காண்பிப்பார், கேள்விக்கு பதில் சொல்வார். முடியாவிட்டால் தம்முடைய வல்லமையை மறுபடியும் காண்பிப்பார், தம்முடைய தன்மைகளை மறுபடியும் காண்பிப்பார். somehow he will reveal himself to anyone and to everyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். கடைசியில் அகால பிறவியாகிய இவனுக்கு எப்படி காண்பித்தார்? எனக்கும் தரிசனம். எப்படி? பார்க்கிற கண்ணை குருடாக்கி தரிசனம். ஆமென். Hallelujah. God struck him with a bright light. Almost lost his vision. When he lost his vision, he saw the master. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பார்வை இழந்த போது தன்னை சந்தித்ததற்காக, தன்னை மீட்டு கொண்ட, தனக்காக ரத்தம் சிந்தின அந்த கர்த்தரை அவன் கண்டான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தரிசனம் அளிக்கிற கர்த்தர், எங்களோடு பேசுகிற கர்த்தர், நாங்கள் நம்பும் வரை எங்களோடு தொடர்ந்து கிரியை செய்து கொண்டு இருக்கும் உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நீர் இதை செய்வதற்கு காரணம் எங்கள் மேல் இன்னும் உமக்கு நம்பிக்கை இருக்குதாப்பா. எங்களை நீர் இன்னும் பயன்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை உமக்கு உண்டு. எங்களை நீர் உபயோகித்து நீர் மகிமைப்பட முடியும் என்கிற நம்பிக்கை உமக்கு இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise God. ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 24:25. லூக் 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவரே, நீர் உம்மை எங்களுக்கு காண்பிக்க, எங்களோடு பேச, எங்களுக்கு உயிருள்ளவராக உம்மை காண்பிக்கும் போது எங்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒன்று என்ன இருக்கக்கூடாது? டல் ஹார்ட், மந்த இருதயம் இல்லாதிருக்க உதவி செய்வீராக. பல்ஸ் எல்லாம் நல்லா தான் ஓடுது, ஹார்ட் எல்லாம் சரியா தான் இருக்குது. ஆனா என்ன இருதயம்? மந்த, டல் ஹார்ட். டல் ஹார்ட்னா என்னது? டாக்டர் இங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதுன்னு சொல்றேன். 32வது வசனத்திலே அந்த 2 பேரும் சாட்சி சொல்றாங்க. அவர் வசன வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம் இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு இருந்தது இல்ல. அப்புறம் ஏன் அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல? ஆமே. கர்த்தருடைய வசனம் பேசும்போது, ஆவியானவர் பேசும்போது என்னோடு தான் பேசுகிறார், என்னை உணர்த்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்காக, அதெல்லாம் தெரியுதில்ல. தெரிந்தும் அந்த வசனத்தின்படி ஏன் வாழாது இருக்கிறார்? Why are you not responding? Amen. To that fervor, to that quickening act of the Spirit of God, the convicting work of the Spirit of God. Hallelujah. Amen.
மந்த இருதயம் என்பது தேவனை உணராத இருதயம் அல்ல, ஆண்டவர் செய்யும் கிரியைகளை உணர்ந்தும் ஏன் எதற்கு என்று புரியாமல் அப்படியே அடக்கும் இருதயம் அல்லது மறக்கும் இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, அப்படி ஒன்று எங்களிடத்தில் இல்லாதிருக்க கிருபை செய்வீராக. Help us Lord to be very sensitive to the working of the Spirit of God. Hallelujah. Hallelujah. 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா? அது என்னது? அது என்ன, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சந்தோஷமும் இருக்குது, அவிசுவாசமும் இருக்குது, ஆச்சரியமும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவடா. ஆமென். சர்வ குழப்பம், டோட்டல் கன்ஃபியூஷன். ஒன்று, சந்தோஷம் இருந்தா கர்த்தர் உண்மையில உயிரோடு எழுந்துட்டாரு என்கிற சந்தோஷம் ஒரு பக்கம். அடுத்த சைடு கொஞ்ச நேரத்துக்குள்ள இல்ல 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 இது ஆவியா தான் இருக்கும் என்று ஒரு சந்தேகம். ஆமென். உடனே அடுத்து அவர் ஆச்சரியமா இருக்குது, உண்மையில அவர் தான் இருப்பாரோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரத்துல பாசிட்டிவ், அடுத்த நேரத்துல நெகட்டிவ், அடுத்த நேரத்துல பாசிட்டிவ், அதுக்கு அடுத்த நேரத்துல நெகட்டிவ். ஆண்டவரே, இப்படி ஒரு இருதயம் மனது எங்களுக்கு இல்லாதிருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் தெளிவாக்குவார். ஆனால் ஆண்டவரே, ஒரு நேரத்துல கர்த்தாவே சரி, இன்னொரு நேரத்தில் இருக்காது. ஒரு நேரத்தில் ஆம் அவர்தான், இல்ல இல்ல மாத்தி. கர்த்தருக்கு சொல்ல மனசுல நானே யோசித்தேனோ, ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார், நானே யோசிச்சிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில ஆண்டவர் தான் பேசியிருப்பாரு, இல்ல பிசாசு பேசியிருப்பானோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தெளிவுள்ள இருதயம் உள்ளவர்களா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். ஆமென். Praise the Lord. 24:48. Luke 24:48. இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இவ்வளவையும் ஆண்டவர் காண்பித்து சொன்னதற்கு காரணம் கர்த்தர் அவர்கள் மேல் ஆரம்பத்திலே சொன்னார், அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. யாரையும் பிரசங்கியாரா மாத்திரலாம், ஆனா இவங்களை தான் சாட்சியா மாற்ற முடியும். ஏனால் இவர்கள் தான் என்னோடு 3 வருஷமாக இருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு சொல்ல விரும்புவது, ஹல்லேலூயா, ஆமென், experiencing before expressing is the thing that I long for. வார்த்தையால் எடுத்துச் சொல்வதற்கு முன்பு என் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்க கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சி என்பது அதுதான். ஹல்லேலூயா. ஆமென். அனுபவித்ததை சொல்லுவதற்கு பெயர் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அறிந்ததை சொல்வதற்கு பெயர் பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அனுபவித்ததை சொல்வதற்கு பெயர் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சொல்ல எனக்கு ஆர்வம் உண்டு, சொல்லுவதற்கு முன்பு அதை அனுபவித்திருக்க எனக்கு கவனத்தை தருவீராக. கர்த்தாவே, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. 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 Lord, we thank you for the 40 days of vital ministry of Jesus before your ascension. பரமேற முன்பு ஆண்டவரே 40 நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடைய ஊழியத்தை வைத்தீரே கர்த்தாவே. அதற்கு முன்பு எல்லாரோடும் ஊழியம் செய்தீர். ஆனால் 40 நாட்கள் தெரிந்து கொண்ட அந்த 12 மட்டும் உடைய ஊழியத்தை வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அது என்ன சொல்கிறது ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்முடைய பிள்ளை கர்த்தாவே, என்னை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. என்னோடு ஆண்டவரே நீர் அதிக நேரம் செலவிட விரும்புகிறீர். நீ உயிர் தெழுந்தவர், பரத்திற்கு சென்றிருக்கலாம், அது உம்முடைய அவசர வேலை என்று நினைக்காமல், before that Lord, you wanted to take quality time with the chosen ones. Hallelujah. Because they've all failed, Lord, but still you had total faith on those failed disciples. Hallelujah. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து கர்த்தாவே, நான் தோல்வி அடைந்திருந்தாலும் என் மேல் இன்னும் நீர் நம்பிக்கை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இன்னும் நீர் நம்பி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. நல்ல போதகரே, நீர் என்னை உருவாக்கும் விதங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை நீர் கை கழுவ விரும்பவில்லை கர்த்தாவே. உம்முடைய வழிகள் எனக்கு புரிவதில்லை ஆண்டவரே. அதில் உண்மையான அன்பு இருந்தால்
என்றால் நீ நிச்சயமாக பதில் கொடுக்காமல் போக மாட்டீர் கர்த்தாவே. என்னை கைகழுவாத கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான ஆசீர்வாதங்களை எனக்கு அள்ளித் தருவதை விட என் வாழ்க்கையை சரியாய் திருத்துவது உமக்கு முக்கிய நோக்கம் அப்பா. அதற்கு இடம் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமாக, ஆண்டவரே நீர் பேசும்போது இருதயத்திலே உணர்வு வரும்போது அதை அணைத்து போடாத கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒரு நேரத்தில் மகிழ்ச்சி, அடுத்த நேரத்தில் கேள்வி. ஆண்டவரே விசுவாசமும் சந்தேகமும் சந்தோஷமும் சந்தேகமும் மாறி மாறி வரும் நிலைமை எங்களுக்கு இல்லாதிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. தேவ கிருபை இன்று மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களையும் உம்முடைய சீஷராக தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களையும் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். எங்களை கர்த்தாவே எங்களோடு நீர் நேரம் செலவழிக்க விரும்புகிறீர். God, you desire to spend time with us. Help us, Lord, to allot time to be with our Master. Hallelujah.